இதய முரளி நம்மளுடைய கதாநாயகன் மோஸ்ட் ஃபேவரட் சார்மிங்னு எல்லாருமே சொல்லிட்டே இருக்கக்கூடிய லெட்ஸ் ப்ளீஸ் வெல்கம் அதர்வா முரளி அவர்கள். நீங்க பேசுறதுக்கு முன்னாடி ஐ திங்க் ஒரு 2 minutes அவங்க டைம் தரணும்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் எவ்வளவு தூரம் கத்த முடியுமோ கத்தி முடிச்சிடுங்க, அதுக்கப்புறம் நாங்க பேசுறோம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாரையும் பார்க்குறது. உண்மையிலே வந்து ரொம்ப சந்தோஷம் இங்கே எல்லாரையும் பார்க்குறது. ஃபர்ஸ்ட் நான் எங்கள் டீம்லேருந்து ஆரம்பிச்சிடுறேன். அதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். இட் ட்ரூலி மீன்ஸ் அ லாட் டு ஆல் ஆஃப் அஸ். அண்ட் அட்லீஸ்ட் சாரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சீஃப் கெஸ்ட்டாக மட்டும் வரல, அதை தாண்டி இந்த படத்தோட ஒவ்வொரு படிலையும் அவர் இருந்திருக்காரு. ஸ்டார்டிங் ஃப்ரம் த மியூசிக் அண்ட் எவ்ரி திங். ஆகாஷ் சொல்வார் இந்த மாதிரி அட்லீஸ்ட் சாருக்கு போட்டு காமிச்சேன், ரியலி லைக் இட் அப்படின்னு. அது எங்கள் டீமுக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்தது. ஸோ யூ ஹவ் ஆல்வேஸ் பின் வித் அஸ் த்ரூ த ஜர்னி. அண்ட் டுடே ஐ திங்க் இந்த இவெண்ட்டில் நீங்கள் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் ஃபார் கமிங் சார். அண்ட் அதை தாண்டி இந்த படம் வந்துட்டு ஒரு 2 வருஷம் ட்ராவல் எங்கள் எல்லாருக்குமே. ஓவர் டைம் ஐ திங்க் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக வந்து நடிக்கும்போது உண்மையிலே எல்லாருமே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நடிக்கும்போது எல்லாருமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிட்டோம். அண்ட் அதை தாண்டி ஐ திங்க் okay, beyond everything, I think let's welcome Kaidu first. Very sweet of you. Yes, நம்மளுடைய பவழ் மல்லி is here. Let's head up for Kaidu Lohar. எல்லாரும் காய்துவை வெல்கம் பண்ணுங்க. ஷீஸ் ஆர் அதர் சீஃப் கெஸ்ட் ஃபார் த ஃபிலிம், ஆல்தோ ஷீஸ் அ பார்ட் ஆஃப் த ஃபிலிம். பட் பியாண்ட் எவ்ரி திங் ஐ திங்க் இட் ஃபெல்ட் கிரேட். நான் சொல்கிற மாதிரி ஒரு ஸ்கூல் படம் அப்படின்னு சொல்லி வந்தேன். எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் எனக்கு ஓவர் த லாஸ்ட் 2-3 years சம்திங். அண்ட் இட் ஃபெல்ட் ரியலி கிரேட். ஐ திங்க் இட் வாஸ் அ கிரேட் டீம் டு ஒர்க் வித் யங் எனர்ஜி. அதை தாண்டி தமன் சார் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்தார். ஆஃப்டர் லாங் கேப் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ அதுக்கு நான் அவருக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன். பியாண்ட் எவ்ரி திங் ஐ திங்க் ரக்ஷன், டிராவிட் ஆகட்டும், எவ்ரி சிங்கிள் பர்சன் இங்கே வந்து தமன் சார் ஆகட்டும், எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன் ஆஃப்டர் கிவன் பாயிண்ட். அண்ட் ஆஃப்கோர்ஸ் த பியூட்டிஃபுல் பிரீத்தி முகுந்தன் அண்ட் பியூட்டிஃபுல் காய்து. It was amazing working with you guys, truly, beautiful dancers, beautiful performances. I don't know if you guys have seen the film, but amazing performances உங்கள் 2 பேரும் உண்மையிலே சொல்கிறேன். And for obvious reasons, இதய முரளி is very, very close to my heart. அதுக்கு நான் நன்றி வந்து ஆகாஷ்க்கு தான் சொல்லிக்கணும். ஏன்னா வந்து as a producer, yes, ஆகாஷ் has done multiple films, but as a director வந்துட்டு அவரோட பேஷன் எங்கே அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். பிகாஸ் ஒவ்வொரு சீக்வன்ஸ் அவர் எடுக்கும் போது இஸ் மோர் லைக் அ க்யூரேட்டர். இத்தனை ஆர்டிஸ்ட் இருக்கோன்னா அவரோட க்யூரேஷனால தான் இத்தனை ஆர்டிஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்கு ஆகாஷ்க்கு நன்றி. அண்ட் படத்துக்கு எப்போவுமே வந்து ஒரு நல்ல டிஓபி கிடைச்சா நம்மளுக்கு எல்லாமே ரொம்ப சந்தோஷமாயிடும். இந்த படத்துக்கு 2 சூப்பர் டிஓபிஸ் நமக்கு கிடைச்சிருக்காங்க. ஒன் இஸ் மனோஜ் சார் அண்ட் சாய். இட் ஃபெல்ட் அமேசிங் ட்ரூலி ஒர்க்கிங் வித் தெம். அண்ட் ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்துட்டு அவங்க சொல்லுவார், மனோஜ் சார் சொல்லிட்டே இருப்பார், லட்டு மாதிரி எடுத்து தரேன் சார் அப்படின்னு சொல்லி. We really liked it. I hope you guys all like it. இதய முரளி பொறுத்த வரைக்கும் it is one film that is very, very close to my heart for obvious reasons. But அதை தாண்டி I think okay, ஒரு 2 நிமிஷம் பேசிக்கிறேன். அதை தாண்டி I think it felt really great because we made a feel good film by the end of the day. அண்ட் இன்னும் 5 நாள் தான் இருக்குது படம் ரிலீஸ்க்கு. ஸோ July 10th படம் ரிலீஸ் ஆக போது. உங்கள் எல்லாருக்கும் ட்ரெய்லர் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா படமும் பிடிக்கும்ன்றது நான் ஆணித்தனமாக சொல்லிக்கிறேன். ஸோ July 10th மறக்காமல் தியேட்டர்ஸ்க்கு வந்து பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ. ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ guys. Thank you so much. Come.
அழகாக அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து போர்ட்ரேட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அவங்க வரத்துக்குள்ளே ஒரே ஒரு இந்த படம் வந்து ஒன் சைட் லவ் சொல்லக்கூடிய ஒரு படம். இன்ஃபேக்ட் இங்கே நிறைய ஒன் சைட் லவர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க? இங்கே எத்தனை பேர் லவ் பண்ணுறீங்க? ஒரு சவுண்ட் போடுங்க. கம்மியாக தான் இருக்குல்ல. இங்கே எத்தனை பேர் ஒன் சைடு லவ் பண்ணுறீங்க? கையை தூக்கு. அதுதான் ஒன் சைடு லவ்வோட டெப்த்து. எல்லாருக்குமே அவங்க வாழ்க்கையில் ஒன் சைடு லவ் இருக்கும். ஒன் திங் தட் ஐ கேன் ப்ராமிஸ் யூஸ், ஒரு சீன் அப்படி இல்லைன்னா ஒரு ஷார்ட் ஏதாவது வந்து இட் வில் ரிமைண்ட் யூ ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் அதுதான் அந்த மாதிரி ரிமைண்ட் பண்ணிச்சுன்னா இட்ஸ் ஆர் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. ஸோ ஒன் சைட் லவ் இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல். எஸ், அண்ட் தட்ஸ் அபவுட் த ஃபிலிம் ஆல்சோ. ஸோ we're gonna witness this. அண்ட் அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஃபேன்ஸோடைய நிறையா கிஃப்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் வந்து உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துடுறோம். ஏன்னா அவங்க அங்கே இருக்காங்க, அவங்கள எடுத்துகிட்டு வர முடியல. பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். ஆல் தி பெஸ்ட். குட் லக் ஃபார் த ரிலீஸ். வி லுக் ஃபார்வர்ட் டு see you on the theatres. Thank you so much. Thank you.